வணக்கம் மக்களே. நாகரிகங்கள் வளர வளர பல விஷயங்கள் ரொம்பவே தவறுதலாக இந்த சமுதாயத்துல புரிஞ்சுக்கப்படுது. தவறுதலாக ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அது அப்படின்னா, நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சினிமா பாணியில ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. பெண் வேடமிட்டு லேடீஸ் ஹாஸ்டலுக்குள்ள நுழைந்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சினிமா பாணியில பெண்கள் விடுதிக்குள் நுழைந்த இளைஞர் ஒருவர் வார்னரிடம் சிக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. 25 வயது ஆண் ஒருவர் பெண் வேடமிட்டு பெண்கள் விடுதிக்குள்ள போயிருக்காரு. அப்போது விடுதி பெண் வார்டன் அவரை பார்த்து சந்தேகப்பட்டிருக்காரு. இதையடுத்து மாணவிகளும் ஊழியர்களும் அங்க வந்திருக்கிறாங்க. பெண் வேடம் அணிந்த ஒரு பையன் அவர்களிடம் சிக்கிக் கொள்கிறாரு. பெண் வார்டன் கைக்கு கிடைத்ததை வைத்து அடிக்கிறாரு. மேலும் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் இளைஞரை அடித்து இழுத்து போயிருக்காங்க. இந்த வீடியோ எப்ப எங்க எடுக்கப்பட்டது அப்படின்றது தெரியல. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல இத ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. அதில் பெண் வேடமணிந்த பெண்கள் விடுதிக்குள் பதுங்கியிருந்த ஆண் பிடிபட்டிருக்காரு அப்படின்ற தலைப்புல பகிரப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. என்னடா இது! என்னென்னமோ செஞ்சீங்க. கடைசியா இப்படி பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே நீங்க போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பலரும் பலவிதமான கமெண்ட்டுகள பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த கொடூரமான ஒரு எண்ணங்கள் வருது? என்ன இதற்கு பின்னாடி இருக்கும்? அப்படி அவங்களுக்கு இந்த விஷயங்கள தவறுதலாக ஒரு இடத்துல, ஒரு சமுதாயத்துல நம்ம செய்றது ரொம்பவே தவறு அப்படின்னு தெரிஞ்சுமே, எதற்காக அவங்க அப்படி பண்றாங்க? அதனால அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? மனதளவுல அவங்க செய்றது சரி அப்படின்னு என்னைக்காவது அவங்க யோசிச்சு பார்ப்பாங்களா? அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கக்கூடியவர்களுக்கு பல கேள்விகள் மனதுக்குள்ள எழுது. ஆனா, இதையெல்லாம் அவங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக செஞ்சுர்றாங்க. என்னதான் நம்ம எவ்வளவோ சமூக விழிப்புணர்வ குடுத்தாலும் கூட, இது போன்ற ஆட்கள அடித்தாலும் திருத்த முடியாது. ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அன்பாலயும் திருத்த முடியாதுன்றது, இது போல நெறைய பேர் செய்றத வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவர்கள திருத்துறதுக்கு என்னதான் வழி? அப்படின்னு ரொம்பவே எல்லோருமே புலம்பி வந்துட்டுருக்காங்க. பெண்களுக்கு எங்க போனாலுமே ஒரு பாதுகாப்பே கிடையாதா? அவங்க பாதுகாப்பாக கருதக்கூடிய ஹாஸ்டலுக்குள்ளேயே இப்படி போகணுமான்னு பலருமே பலவிதமான கமெண்ட்டுகள சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.